ஸ்வரக்ஷரம் பார்த்தோம், உயிரெழுத்து. வியஞ்சனக்ஷரம் பார்த்தோம், மெய்யெழுத்து. ஸ்வர வியஞ்சனக்ஷரம் க க க க ங ச ச ஜ ஜ ந வ அ ஆ இ சேர்த்து க கா கி கி பார்த்தோம். ஆனாலும் இது என்ன வித்தியாசமா எழுதியிருக்காங்க, இது நம்மளுக்கு வாசிக்க முடியலையே அப்படின்னு தோன்றவங்களுக்கு இந்த டாபிக் தான் ஃபைனல் டாபிக். இது என்ன டாபிக்னா காம்பவுண்ட் லெட்டர்ஸ், கூட்டெழுத்துக்கள். அதன கூட்டெழுத்துக்கள் சம்யுக்த அக்ஷரம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மெய்யெழுத்துக்களை சேர்த்தா அது பேரு சம்யுக்த அக்ஷரம்னு சொல்றோம். அப்ப மெய்யெழுத்து 2 மெய்யெழுத்தோ 3 மெய்யெழுத்தோ சேர்ந்து எழுதுறதுக்கு ஒரு மரபு இருக்கு. எப்படி எழுதுறாங்க பாருங்களேன். பாதி எழுதுறாங்க, இந்த பக்கம் 75% எழுதுறாங்க, மேலையும் கீழையும் போடுறாங்க. இப்படி இருக்கிற லெட்டர்ஸை எப்படி பிரிக்கலாம்? தேர் மஸ்ட் பி ரூல் பிஹைண்ட் திஸ் தானே. அந்த ரூல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த 33 லெட்டர் தானே சேர்க்க போறாங்க. இந்த 33 லெட்டரை ஒரு கோடு வழியா நம்ம பிரிக்க போறோம். அதுக்கு பேர் ரிஜுரேகா, ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். இப்படி ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இடது பக்கம் மட்டும் எழுதுற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன் சைட் லெட்டர்ஸ், ஏக பார்ஷ்வ அக்ஷரம்னு சொல்றோம். 2 பக்கமும் கோட்டுக்கு 2 பக்கம் எழுதுனா அது பேர் பார்ஷ்வத்வய அக்ஷரம், டபுள் சைட் லெட்டர்ஸ். கோடே இல்லைன்னா அது பேர் வக்கர அக்ஷரம், பென்ட் லெட்டர்ஸ்னு பேரு. சரி, இப்ப இந்த 33 லெட்டரை பிரிச்சிருக்கோம். எந்த பேசிஸ்ல? ஒரு ரிஜுரேகா வச்சு பிரிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல ப்ளூ கலர்ல இருக்கிற எல்லாமே ஒன் சைட் லெட்டர்ஸ். பாருங்க, ஒரு கோடு இருக்கு, கோட்டுக்கு இந்த பக்கம் எழுதியிருக்காங்க. கோடு இருக்கு, கோட்டுக்கு இந்த பக்கம் எழுதியிருக்காங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் எழுதியிருக்காங்க. கிரீன் கலர்ல இருக்கிற எல்லாமே, அதாவது க ஒரு கோடு, கோட்டுக்கு 2 பக்கம் எழுதியிருக்காங்க. ப கோட்டுக்கு 2 பக்கம் எழுதியிருக்காங்க. 2 லெட்டர் டபுள் சைட் லெட்டர்ஸ். இது எல்லாமே பென்ட் லெட்டர்ஸ். ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ங ச ட ட ட ட த ர ஹ 9 லெட்டர், மொத்தம் 33 லெட்டர்ஸ். எதுக்கு இதை பிரிச்சோம்? நம்ம தான் சொன்னோம்ல, கூட்டெழுத்துக்கள் 2 மெய்யெழுத்துக்களை சேர்த்தா என்ன வரும்னுட்டு. சரி, இப்ப ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். ரா இஜ் ய இம். இப்போ ஒரு புது ரூல் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் புள்ளி வச்ச எழுத்து, அதாவது கீழே இப்படி ஒரு லெஃப்ட் ரைட் ஒரு கோடு போடுறோம்ல, அப்படி ஒரு கோடு போட்ட ஒரு எழுத்துல ஆரம்பிக்க கூடாது, நடுவுலையும் வரக்கூடாது. அதாவது a word should not begin with a pure consonant or in the middle also. அப்ப என்ன அர்த்தம்? கடைசியில புள்ளி வச்சு எழுத்து வந்துடலாம். அப்ப இது ரைட்டா தப்பானா தப்பு. அப்ப இது என்ன லெட்டர் கண்டுபிடிக்கணும்? ஒன் சைடா, டபுள் சைடா, பென்டா? ஒன் சைடு, ஒரு பக்கம் இருக்கு. ஒன் சைடுனா ரிஜுரேகா நாஸ்தி, ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டு பக்கத்துல எழுதிடுறாங்க. அவ்வளவுதான். ரா இஜ் ய இம் ஒரு பக்கம் எழுத்தா இருந்தா 2 மெய்யெழுத்து சேர்க்கிறப்ப முதல் எழுத்து ஒரு பக்கம் எழுத்தா இருந்தா அந்த முதல் மெய்யெழுத்தோட நேர்கோடை நீக்கிவிட்டு அடுத்த எழுத்தோட சேர்ந்து எழுதணும். While the combination of 2 consonants, first consonant pure consonant belongs to one side category, then we have to remove the straight line and join with the next consonant. சரி, டபுள் சைடா இருந்தா 75% எழுதணும். 2 பக்கம் எழுத்தாக வந்தால் முதல் மெய்யெழுத்த 75% எழுதி பக்கத்துல இருக்க மெய்யெழுத்தோட சேர்த்து எழுதணும். வா இக்கு ய இம். இப்ப புள்ளி வச்ச எழுத்து நடுவுல வந்துருச்சு, அதனால இது தப்பு. அதனால இது 75% எழுதி பக்கத்து லெட்டரோட சேர்த்துடுறோம். இது டபுள் சைடு. பென்டா இருந்தா என்ன பண்ணலாம்? க இங்கா. இப்ப நேர்கோடு இல்ல, இங்க 75% எழுத முடியாது. அப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, புள்ளி வச்ச எழுத்த எல்லாத்தையுமே பென்ட் லெட்டர்ஸ கெஸ்ட் லெட்டர்ஸ் சொல்லிடுறாங்க. அவங்க மேல இருந்துக்குவாங்க, பக்கத்துல இருக்க ஹோஸ்ட் கீழே பாட்டம்ல வந்துருவாங்க. க இங்கா. இதுல 2 வித்தியாசமான எக்ஸாம்பிள் இருக்கு. ர டிபார்ட்மெண்ட் மட்டும் வேற மாதிரி இருக்கும். க இர்தா, அதாவது அதிதி அக்ஷரம், அதாவது கெஸ்ட் லெட்டர்னு சொன்னோமா, அந்த கெஸ்ட் மேல ஏறி உட்காந்துக்குவாரு. ச இர்பஹ, சர்பஹ. இப்ப மேல இப்படி ஒரு சி போட்டோம்னா அதை ஒரு இர்னு கன்சிடர் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வி இத்யா, வித்யா கல்வின்னு அர்த்தம். இப்ப இது பென்ட் லெட்டரா? ஒன் சைடா இருந்தா என்ன பண்ணிருந்திருப்போம், நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை ரிமூவ் பண்ணி எழுதி இருந்திருப்போம். டபுள் சைடா இருந்தா 75% எழுதிருப்போம். இது பென்ட், அதனால மேலே கீழே எழுதணும். அதனால இப்படி எழுத வேண்டியிருக்கு. பட் இது ரொம்ப கஷ்டமா இருந்தனால இப்படி மாத்திட்டோம் வித்யான்னுட்டு. ஸோ ர ஹ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்? சம்யுக்த அக்ஷரம், காம்பவுண்ட் லெட்டர்ஸ். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இடது பக்கம் மட்டும் எழுதுனா அது ஒன் சைட் லெட்டர்ஸ், 2 பக்கம் எழுதுனா அது டபுள் சைட் லெட்டர்ஸ், ஸ்ட்ரெயிட் லைனே இல்லைன்னா அது பென்ட் லெட்டர்ஸ், வக்கர அக்ஷரம். ஒன் சைடு, டபுள் சைடு, பென்ட்னு 3ஆ பிரிச்சோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரூல் பார்த்தோம். இது தெரிஞ்சிச்சுன்னா சம்ஸ்கிருதம் சரளம். தன்யவாதா.